சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து 1.5 மாதம் காலம் ஆகிறது. இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. தோல்வி அடைந்தது என்று சொல்வதை விட முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தோல்வி அடைந்து பிறகும் தொடர் தோல்வி. மாண்புமிகு அம்மாவின் மறைவிற்கு பிறகு நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அதன் பிறகு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், பிறகு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் பதவியேற்ற பிறகும் இன்று வரை தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு தேர்தல் கழகத்துடைய வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே வருகிறது. மக்களுடைய நன்மதிப்பை இழந்து கொண்டே வருகிறது. ஏன் இப்படிப்பட்ட இயக்கம்? புரட்சித் தலைவர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம், நீதி கேட்டு தொடங்கப்பட்ட இயக்கம், கேள்வி கேட்டதற்காகவே திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட புரட்சித் தலைவர் நியாயம் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் இல்லங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். இந்த மாவட்டத்தில் காங்கிரஸினுடைய ஆதிக்கமாக இருந்த மாவட்டம் இந்த மாவட்டம். அந்த காங்கிரஸினுடைய ஆதிக்கமாக, திமுகவினுடைய ஆதிக்கமாக இந்த மாவட்டத்தை முதல் முறையாக 2001 அண்ணன் சிவிஎஸ் அவர்களை வந்து புரட்சி குறுக்க மட்டும் போவாதீங்க, தயவுசெய்து அப்படியே எடுத்து மட்டும் கொடுங்க. ஒரு சாராய வியாபாரி கீழே எங்களை செயல்படாம நாங்களே அமைதியா இருந்தோம். அதுக்கு ஒரு சாராய வியாபாரி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் இல்லங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தமைக்கு நன்றி கூறி வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, வியாபார பெருங்குடி மக்களை, விவசாய பெரு